சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பவரில் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் செப்பரேட் பண்ணி எழுத முடியும். அப்படி எழுதும்போது தான் இந்த சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். எக்ஸ் பவர் இங்கே பாருங்கள், இந்த எம் ப்ளஸ் என்னு இருக்கா, எம் தனியாக என் தனியாக எழுதிக்கிறேன். அப்போ இங்கே இங்கே எம் ஸ்கொயரு எக்ஸு எம்என்னு ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்எம் எக்ஸ்என்எம் இன்ட்டு எக்ஸ்என் ஸ்கொயர்னு வரும். நடுவில் பார்த்திங்கன்னா மல்டிஃபிகேஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்என் ஸ்கொயரு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியா எக்ஸ்என்எல். ஓகேவா? ப்ளஸ் இருந்தால் நம்ம பவர் ரூலில் தனித்தனியாக எழுதலாம். ஓகேவா? அந்த ரூல் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே எல்என் எல் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் எல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டு த பவர் எல் ஸ்கொயர் எக்ஸ்எல்எம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டு த பவர் எம்எல் எக்ஸ் பவர் டு த பவர் எம் ஸ்கொயர். ஓகேவா? எம் என்னன்னாலும் என்எம்னாலும் ஒன்று தான், கேன்சல் பண்ணிடுங்க. இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்என் ஸ்கொயர் கூட கேன்சல் ஆகுது. இங்கே இருக்குது இந்த எக்ஸ்எம் ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகுது, இதுவும் கேன்சல் ஆகுது. டோட்டலாக எல்லாமே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 1 வரும் ஆன்சர். ஓகேவா?